நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் சபையை குறித்தே தொடர்ந்து பார்க்க போறோம். சபையானது தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே சபையை குறித்த மறைமுகமான சில வசனங்கள் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா சுவிசேஷ பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வசனத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அந்த வேத பகுதியானது யோவான் 4வது அதிகாரம் வசனம் 23. ஜான் சாப்டர் 4 verse 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்வார்கள், அந்த காலம் எப்போது வருங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அது இப்பொழுதே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுல முக்கியமா ஆவியோடும் உண்மையோடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவின்னு சொன்னாலே அது சபையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அப்படி இந்த வசனம் சபையை பற்றி மறைமுகமாக எப்படி சொல்கிறதுங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை வைத்து பார்க்கும்போது தெளிவா புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயோட இடைப்படுகிறத குறித்து நம்மளுக்கு காண்பிக்குது. அப்படி சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்றாரு. அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்றாரு. அதை அவங்க கேட்ட உடனே 19வது வசனத்துல, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்றாங்க. இந்தபடியா சொல்லிட்டு மேற்படியான வசனங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தாங்க, யூதர்களாகிய நீங்களோ எருசலேம்ல இருக்கிற ஸ்தலத்துல தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தபடியா அவங்க சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்ப, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்தபடியா அவர் சொல்லுகிறதாவது, அந்த மலையிலயும் எருசலேமில் உள்ள ஸ்தலத்துல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலயுமே ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள முடியும்? ஒரு தனிப்பட்ட ஸ்தலமானது ஆண்டவரை தரிசிக்கிறதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியான ஸ்தலம் இப்பொழுது நாமவே மாறியிருக்கோம். அதாவது நாமே பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாக மாறியிருக்கோம் இல்லையா? யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம் கூட சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்தபடியாக அந்த தனிப்பட்ட ஸ்தலத்துக்கு போய் பிதாவை தொழுது கொள்ள வேண்டியதில்ல. பிதாவை தொழுது கொள்றதுக்கு நம்முடைய சரீரமே சபையாக மாற்றப்படும் போது எங்குமே தொழுது கொள்ளக்கூடிய வகையாக இருக்கும். அதை தான் இங்க எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, மேற்படியா 22வது வசனத்துல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு எப்படி யூதர்கள் வழியாக வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்துல பிறக்கிறாரு இல்லையா? அவரே எல்லாரையும் ரட்சிப்பதற்காக பிறந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு எபேசியர் 2வது அதிகாரம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ரட்சிப்பை பெறுகிறோம். இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவியானவரோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 23வது வசனத்தின் மூலமாக சொல்றாரு. அதுவும் அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. எதனால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே பூமிக்கு மனுஷகுமாரனா வந்திருக்காரு இல்லையா? அவர் நமக்காக மரித்து நம்மை நீதியாக்க உயிர்த்தெழுந்து நம்மை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் என்னும் துணையாளரையும் கொடுத்துட்டு போறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்றாரு. அப்படி நாம சபையாக மாறுகிறோம். அப்படி இந்த சபையானது ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்கிற காலமாகவே இது இருக்கு. அந்தபடியான சபையாக நாம இருக்கோமா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஒரு சபையாக நாம தேவனை தொழுது கொள்ளும் போது அந்த ஆவியினாலேயே தேவன் நம்மோடு இடைப்படுகிறாரு. அப்படி ஆவியோடும் உண்மையோடும், அவரே சத்திய ஆவியானவர், அவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது நாம உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம். தேவனை உண்மையாக நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. இததான சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அந்தபடியாக
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம்ங்கிறது சபையானது தோற்றுவிக்கப்பட்ட காலத்திற்கு பின்பாக வருகிறதையே உணர்த்துகிறதா இருக்கு. அதன் மூலமாக இந்த வசனம் சபையை மறைமுகமாக காண்பிக்குது. அப்படி நாம சபையாக மாறின நாள்ல இருந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோமா? இதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்துல ஜெபத்திற்காக நாம வரும்போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிற தேவனிடத்துல பாவத்துல விழுந்த மனுஷர்களாகிய நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமே நம் மீது அடையாளமா இருக்கு. அதன் மூலமாக தேவனுக்கு சுவிகார புத்திரர்களாக நாம மாறி இருக்கிறோம். அந்தபடி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நோக்கி பார்க்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம். இப்படியாய் நாம ஒவ்வொரு நாளும் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை நோக்கி பார்க்கணுங்கிறதே தேவன் விரும்புகிறாருங்கிறத ஆவியானவர் நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையானது ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் அந்த நாட்கள்ல முற்பிதாக்கள் சீகோரில் உள்ள மலையிலும் எருசலேமில் உள்ள ஸ்தலத்திலும் உம்மை தொழுது கொண்டது வந்தது போல அல்லாமல் நாங்கள் எந்த இடத்திலும் உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோங்கிறத இந்த வசனங்கள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவிற்காய் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. இப்படியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை அனுதினமும் பிரயோகப்படுத்தும்படி ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள தேவரீர் எங்களை தயவாய் நடத்தியருளுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.